என்னடா இவன் புதுசாக வீடியோலாம் போடுறான்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ஏன் என்னோட தளபதி தளபதினா அந்த டூப்ளிகேட் தளபதி இல்லை. நாளே தீர்ப்பாக விஜயாக வந்து மக்கள் மனிதர் வென்று ரசிகன் மூவியில் இளைய தளபதியாக மாறி மெர்சல் மூவியில் தளபதியாக இருந்து இப்போ வரைக்கும் மக்கள் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதியாக இருந்து எப்பவும் மக்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தளபதியை எங்கள் விஜயண்ணா தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ எதுக்காகனா, நாளைக்கு என்ன டே? எலெக்ஷன் டே. ஆமாங்க, ஒரு புதிய மாற்றத்துக்கான டே. வி ஹாவ் ஒன்லி ஒன் டே பவர், தட் இஸ் எலெக்ஷன் டே. நம்ம யாரை மாற்றணும், யாரை மாற்றணும்னு நாம் தான் டிசைட் பண்ணுற நாள் எலெக்ஷன் டே. ஸோ இந்த லேசினஸ்ஸாக இருக்கிறவங்க, தூங்கிட்டு இருக்கிறவங்க, சோம்பேறித்தனமாக முக்கியமான வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது வந்து ஓட்டு போடுங்க ப்ளீஸ். அண்ட் இத்தனை வருஷம் பார்த்துட்டோம், எவ்வளோ கொள்ளைகள், எவ்வளோ மர்டர்ஸ், எவ்வளோ திருட்டு, எவ்வளோ ஃபைட்ஸ். சின்ன குழந்த, 10 வயசு குழந்த என்னங்க பண்ணிச்சு? 10 வயசு குழந்தைய, ஒரு 12 வயசு குழந்தைய, இப்போது 9 ஹவர்ஸ் ஆகும், 12 வயசு குழந்தைய வாயில் பஞ்சு அடித்து கொடூரமாக ரேப் பண்ணி போட்டுருவோம். இதுதான் அவங்க விடியலாச்சியா? சின்ன வயசு குழந்தையிலேருந்து பெரிய 80 வயசு முதியோர் வரைக்கும் ரேப். எவ்வளோ ஒரு நாளைக்கு 2-3 ரேப்ஸ் நடக்குது, மர்டர்ஸ் நடக்குது. இதெல்லாம் மாறணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நாள் எலெக்ஷன் டே. இதெல்லாம் மாறணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பவர் எலெக்ஷன். நீங்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் இது எல்லாம் மாறும். இது இவ்வளோ பேர், எவ்வளோ 1760+ ரேப்ஸ், எவ்வளோ கொள்ளைகள், எவ்வளோ ஃபைட்ஸில் இருந்திருக்காங்க. சின்ன அடல்ட்லேருந்து, சின்ன குழந்தைலேருந்து முதியோர் வரைக்கும் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க ரேப்னால. சொல்ல வார்த்தைங்க சொன்னால் ஒன்று போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் மனசு வலிக்குதுங்க சொல்கிறதுக்கு. அவங்க வீட்டில் அப்படி நடக்குதுன்னா நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஸோ அதெல்லாம் நினச்சி நம்மனா இந்த சிஸ்டமே மாற்றணும்னா நம்ம கையில் ஒரே ஒரு நாள் தான் பவர் இருக்கும், அது எலெக்ஷன் டே. we have to vote. don't miss the vote please. யாரோ சொன்னான், அண்ணனை அடிச்சிருவாங்க, இது பண்ணிடுவாங்க, எலெக்ஷன் முடியட்டும் அப்படி இப்படின்னு. அது அர்ஜுனா அண்ணா சொன்னாங்க, அவரை தாண்டி விஜய் அண்ணா சொல் அப்படின்னு. ஃபஸ்ட்டு அவங்க நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் மக்களை தாண்டி, இந்த மக்களை, அவங்க ரசிகரை தாண்டி, அவங்க மக்களை தாண்டி தொடர பார்க்கலாம். அண்டு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா யார் வேட்பாளர்னா டாக்டர் திருப்பதி அவர்கள் அப்படின்னு. அவரை பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஆடு மாடு அதுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறவர் அப்படின்னு சொன்னாங்க. நல்லவர், ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு நான் சொன்னேன். இது எப்படி தெரிஞ்சுன்னா, நான் ஒரு லாஸ்ட் வீக் வந்து பேங்க்கு போனேன். பேங்க்கு போயிட்டு அவங்க ஒரு அண்ணா வந்து சொன்னாங்க, டிவிக்கு ஓட் போடுங்க. ஒரு அண்ணானா ஒரு 50+ இருக்கும், அவங்களும் ஏடிஎம்கேல தான் போட்டுருந்தாங்கன்னு சொன்னாங்க. திடீர்னு வந்து இப்போது டிவிக்கில் போடுறேன், எதனால போடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் தான் சொன்னாங்க, இப்படி அவர் வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோடய வாழ்த்துக்கள் திருப்பதி அண்ணா அவர்கள். நான் நேரில் வந்து மீட் பண்ண முடியல, ஸோ ஐ ஹாவ் சம் ஒர்க், ஸோ ஐ காண்ட் ஏபிள் டு ரீச் யூ. ஸோ ஒன் டே ஐ வில் பி ரீச் யூ. அண்ட் நல்லா என் ஓட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன். எனக்கு நான் யாரை ஓட்டு போடுவேன்னு உங்களுக்கு தெரியும். வெற்றி நிச்சயம். அண்ட் நான் வந்து இந்த பதவி கொடுத்தா தான் நான் இதில் இருப்பேன், அந்த மாதிரிலாம் இல்லை. நான் வந்து சின்ன 10 வயசு குழந்தைலேருந்து நான் தளபதி ரசிகனாக இருக்கேன். இப்போ வரைக்கும் எப்பவும் 10 வயசு குழந்தைலேருந்து இப்போ வரைக்கும் எப்பவும் தளபதி ரசிகனாக இருப்பேன், தளபதி தொண்டனாக இருப்பேன். அண்ட் இந்த பச்சோந்தி மாதிரி இப்போது ரீசெண்டாக கூட நிறைய பேர் டிவிக்கிலேருந்து மாறினாங்க. திடீர்னு சீட் தரல, கட்சியில் பதவி தரல, அப்படி எதுக்குங்க பதவி? நம்ம இலக்கு என்ன? தளபதியை சிஎம்மாக உட்கார வைக்கிறது, அவ்வளோதானே. தளபதி என்னோட மற்றவங்கள இலக்கு என்னன்னு தெரியல, ஆனால் தளபதி ஆள் ரசிகர், ஆள் தொண்டர்களோட
எல்லோருக்கும் தளபதியை சிஎம்மாக உட்கார வைக்கிறது தான். இந்த பச்சோந்தி மாதிரி எல்லாம் நான் இல்லைங்க. நிறைய பேர் நிறைய ரசிகர் இருக்காங்க. அந்த பச்சோந்தி சில பேர் இருக்காங்க. இந்த சீட் தரல, இப்போ ரீசெண்டாக கூட சீட் தரலன்னு சொல்லிட்டு டிஎம்கேக்கு போனாங்க 2-3 பேர். அது யார் சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரிலாம் நாங்கள் இல்லை. எங்கள் தளபதியோட உண்மையான ரசிகர் அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த பதவிக்காக சீட்டுக்காக அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் இல்லை. சின்ன வயசுலேருந்து தளபதி ரசிகராக இருந்து தளபதி இப்போ வரைக்கும் தளபதி தொண்டனாக இருப்பேன். எப்பவும் தளபதி தொண்டனாகவே இருப்பேன். தளபதி ரசிகராக நான் இருப்பேன். இந்த பச்சோந்தி மாதிரியெல்லாம் அங்கே இங்கே கொஞ்ச நேரம், அங்கே கொஞ்ச நேரம், இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான். we have power, so don't miss the vote. துபாயில் இருந்து நிறைய நம்ம நண்பீஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க ஓட் போடுறதா. ஸோ நம்ம ஊரில் இருந்து நிறைய பேர் ஓட் போட மாட்டேன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ என்ன முக்கியமான வேலை இருந்தாலும் ஒரு half an hour போதும். half an hour தள்ளி உங்களுக்காக, உங்கள் ஓட்டுக்காக, உங்கள் அப்கமிங் ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும்னா நீங்கள் போட்டே ஆகணும். அண்ட் இந்த நம்ம தொகுதி திருப்பத்தூர் தொகுதி சொல்லணுன்னா, நம்ம திருப்பதி அண்ணாவை சொல்லணுன்னா ஒன்று, டோன்ட் வரி அண்ணா, வெற்றி நிச்சயம், வில் பி வின் சூன். இத்தனை நாள் அப்படி யார் இருந்தாங்க, யார் வின் பண்ணாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. கம்மிங் எலெக்ஷனில் நாம் தான் தட்டுறோம், தூக்குறோம். மக்களே பார்த்து விசில் சின்னத்துக்கு சின்னத்தை பார்த்து பச்சைக்குன்னு குத்துங்க. ஆல் திருப்பத்தூர் மக்களே, திருப்பதி அண்ணா, டோன்ட் வரி, we all are with you. Thank you so much.